Hi friends, நான் மகாலட்சுமி. இன்னைக்கு நாம 10th மேக்ஸ்ல quadratic equationல factories முக்கியமான ஒரு மெத்தட் பத்தி பார்க்கலாம். completing the square method. இப்போ நீங்க ஃபார்முலா மெத்தட் அப்படினா ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஆல்பா and பீட்டாக்கு. என்ன ஃபார்முலா -b plus or minus root of b square minus 4ac divided by 2a இருக்கு இல்லையா? அந்த ஃபார்முலாவை நாம completing the square methodல தான் கொண்டு வர போறோம். சரியா? இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஜெனரல் டேர்ம் வச்சு எப்படின்னு பார்த்துட்டு ஒரு சம் ஒன்றும் போடலாம் இதுலயே. சரியா? ஸோ இப்போ நான் ஜெனரல் டேர்ம் எழுதியிருக்கேன். ax square plus bx plus c is equal to 0 அப்படின்னு இருக்கு நம்மளோட டேர்ம். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குது. இது நமக்கு ரிமூவ் ஆகணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்கக்கூடாது. சரியா? இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ அப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இந்த ஃபுல் ஈக்குவேஷனையும் டிவைடட் பை ஏ, அதாவது எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கும் அதால் இந்த ஃபுல் ஈக்குவேஷனையும் நம்ம டிவைட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்கு ஏவும் கிராஸ் அவுட் ஆகிடும் இல்லையா? plus b by a into x plus c by a is equal to 0. அப்போ இதுவும் cross out ஆகிடும். இப்போ நமக்கு வந்து பாயிண்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த ஒரு கோஎஃபிஷியன்ட்டும் இல்லை, 1 தான் இருக்குது. சரியா? முதல்ல இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மாற்றிக்கணும். அடுத்த பாயிண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது இல்லையா, அதை ஈக்குவல் டுக்கு இந்தாண்டி ஆர்ஹெச்எஸ்க்கு கொண்டுட்டு போகணும். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி பை ஏ இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் சி பை ஏ இந்தாண்டு வரும்போது மைனஸ் சி பை ஏன்னு மாறிடும். சரியா? இப்போது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன், நல்லா அப்சர்வ் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ரெண்டு பக்கமும் ஆட் பண்ண போகிறோம். எந்த வேல்யூ அப்படின்னா எக்ஸுன்னு பாயிண்ட் இருக்குல்ல, எக்ஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, அதோட கோஎஃபிஷியன்ட்டோட ஹாஃப் பாயிண்ட் எடுத்து அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணி. கன்ஃபியூஸ் ஆகுதா? ஒன்றும் இல்லை. அதாவது நான் போடுறேன் பாருங்கள். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? பி பை ஏ இல்லையா? இதோட ஹாஃப்னா என்ன அர்த்தம்? இதை நம்ம டிவைடட் பை 2 போடுவோம். அப்போ நமக்கு 2 முன்னாடி வந்துடும் இல்லையா? அகைன் இதை ஹோல் ஸ்கொயர் போடுறோம். அவ்வளோதான் பாயிண்ட். ஓகேவா? அதாவது நம்ம சம்மில் போடும்போதுமே இந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கும் அதோட ஹாஃப் ஆஃப் பாயிண்ட் எடுத்து ஹோல் ஸ்கொயர் போடணும். சரியா? இதை வந்து ஆட் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஆட் பண்ண என்னாகும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி பை ஏ எக்ஸ், இங்கே பார்த்தோம்னா ப்ளஸ் பி பை 2a the whole square is equal to minus c by a plus b by 2a the whole square. ஓகேவா? இப்படி வருதா? ஸோ இதை நம்ம இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா, எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ஒன்று இருக்குது, இங்கே b by 2a the whole square ஒன்று இருக்குது. தட் மீன்ஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் வந்துருச்சு. அப்போது சென்டரில் இருக்கிற பாயிண்ட்டை நம்ம என்னவா மாற்றணும்னா 2ab மாற்றணும். நம்ம ஃபார்முலா என்ன? a ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயருக்கு இதை நம்ம மாற்ற போகிறோம். அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? அப்போது இந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதை அகெயின் திரும்பியும் மல்டிப்ளைட் அண்ட் டிவைடட் பை 2 பண்ண போகிறோம். சரியா? ஏன்னா நமக்கு இந்த பாயிண்ட் வந்து 2 வரும். நீங்கள் பாருங்கள், இது ஏ இருக்கா, இருக்குது, ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, பி இருக்கா, பி பை 2a தி ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போது நம்ம இந்த பாயிண்ட்டில் வந்து நம்ம எதை மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2b பை 2a இன்ட்டு எக்ஸ். இப்போ பாருங்கள் பாயிண்ட்டை, இப்போ இந்த 2வும் கிராஸ் அவுட் ஆகிடும். பி பை ஏ மட்டும் தான் நமக்கு அங்கே நிற்கும். கரெக்டாக முடிஞ்சு போச்சு. ப்ளஸ் இந்த பி பை 2a தி ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு. சரியா? அப்போது இந்த பாயிண்ட் என்ன ஆகும் பாருங்கள், இது முன்னாடி வந்துடும் இல்லையா, ஏன்னா மைனஸ் சி பையில் இருக்குது. ஸோ இதை முன்னாடி போடும்போது எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா பி ஸ்கொயர் பை 4a ஸ்கொயர் மைனஸ் சி பை ஏ அப்படின்னு கிடச்சிருக்கு இல்லையா இந்த பாயிண்ட்டு. சரியா? அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியண்ட்டை ரிமூவ் பண்ணுறோம். செகண்ட் பாயிண்ட் வந்து கான்ஸ்டன்ட் டேர்மை ஆர்ஹெச்எஸ்க்கு கொண்டுட்டு போகிறோம். தேர்ட் பாயிண்ட் வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டோட ஹாஃபோட ஸ்கொயரை எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணுறோம். அடுத்த பாயிண்ட் வந்து நம்ம சென்டரில் ஏ ஸ்கொயர் வந்துருச்சு, பி ஸ்கொயர் வந்துருச்சு, சென்டரில் 2ab ஃபார்ம் வேணும் அப்படிங்கிறதுனால அகெயின் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். சரியா? ஸ்டெப்ஸ் புரிஞ்சுதா? ஓகே. இப்போ நம்ம இதை எப்படி போடலாம்? a ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா? இப்போ நம்ம சம்மில் ஏ என்ன? எக்ஸு, பி என்ன? பி பை 2a. அதனால தான் நான் அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். சரியா? எக்ஸ்பேண்ட் பண்ண நமக்கு அந்த பாயிண்ட் வராது. ஸோ பி ஸ்கொயர் அப்படியே வச்சுருக்கோம், எடுத்து எழுதியாச்சு. இஸ் ஈக்குவல் டு இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 4a ஸ்கொயர் எல்சிஎம் ஆகிடும்.
இங்கே பி ஸ்கொயர் அப்படியே இருக்குது மைனஸ் இங்கே பாருங்கள் ஆல்ரெடி ஒரு சி இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு ஏ இருக்குது. ஸோ நம்ம இப்போ 4ஏவால் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ 4ac. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் என்ன, இந்த ஸ்கொயரை நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், இங்கே ஹோல் ஸ்கொயர் வந்துடும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் பி பை 2a இஸ் ஈக்குவல் டு தி ஹோல் ஸ்கொயர் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 4a ஸ்கொயர். ஓகேவா? அப்போ கீழே இருக்கிற பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்கொயரை ரிமூவ் பண்ண முடியும் நம்மளால். அப்போது ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2aன்னு எழுத முடியும் இல்லையா? 4a ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா 2a. ஏன்னா இங்கே ஹோல் ஃபுல்லாக தான் நமக்கு ஒரு ரூட் கிடச்சிது. அதனால் அப்போது இந்த பாயிண்ட் வந்து ரூட்லேருந்து நம்ம எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகுது, ப்ளஸ் ஆர் மைனஸ்னு 2 பாயிண்ட் வந்துடும். ப்ளஸும் வரும் மைனஸும் வரும் இல்லையா? அப்போது நம்ம எக்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இந்த ப்ளஸ் b பை a என்ன, b பை 2a இந்தாண்டு வரும்போது மைனஸ் b பை 2aன்னு மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 2a தான் எல்சிஎம்மு. இந்த மைனஸ் பியை நான் முன்னாடி போட்டுக்கிறேன். இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் சைன் சென்டரில் இருக்கும். ரூட் ஆஃப், ஏன்னா நமக்கு இது தானே ஃபார்முலா, நம்ம இதை தானே எடுத்து அப்ளை பண்ணுறோம் ஃபைன் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் அப்ளை பண்ணோம்னா ஒரு ரூட் கிடைக்கும், மைனஸ் அப்ளை பண்ணோம்னா நமக்கு இன்னொரு ரூட் கிடைக்கும். சரியா? இந்த ஆல்ஃபா பீட்டா ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்மளை கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? ரூட்ஸோட வேல்யூ வந்து ஃபார்முலா மெத்தடில் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த ஃபார்முலாவை நீங்கள் கொண்டுட்டு நிறுத்துங்கன்னாலும் இந்த மெத்தடில் போட்டு ஈஸியாக சொல்லிடலாம். சரியா? ஓகே, இப்போ இதிலே வந்து இதை சம்மா எப்படி, அதாவது ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பாருங்கள், 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொன்னேன், எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியண்ட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்போ இந்த ஃபுல் ஈக்குவேஷனையும் டிவைடட் பை 2 போட போகிறோம். சரியா? அப்போ ஃபஸ்ட் பாயிண்டில் வந்து 2ம் 2ம் கிராஸ் அவுட் ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5/2 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 3/2 இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்த ஸ்டெப் வந்து கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம அந்தாண்ட கொண்டுட்டு போக போகிறோம். இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3/2. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்ன சொன்னேன் நான், எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டோட ஹாஃபோட ஹோல் ஸ்கொயர். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன, 5/2. இதோட ஹாஃப் அப்படின்னா இதை திரும்பியும் நம்ம டிவைடட் பை 2 போடணும். இதோட ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அப்போது ரெண்டையும் வந்து ஆட் ஆன் போத் சைட்ஸ். இதை நீங்கள் எழுதிடணும். ஓகேவா? இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் நீங்கள் மைண்டை நல்லா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் பாயிண்ட் தானே. எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டோட ஹாஃபோட ஸ்கொயர், ஹோல் ஸ்கொயர். சரியா? ஸோ இப்போ நம்ம இதை ஆட் பண்ணுறோம் போத் சைட்ஸு. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5/2 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 5/2 2 சார் 4 போட்டுக்கலாம். ஸோ 4 தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3/2 ப்ளஸ் 5/4 தி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தோம்னா a ஸ்கொயர் இருக்குது, b ஸ்கொயர் இருக்குது. அகைன் நமக்கு 2ab வேணும். அப்போ என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி 2ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் ரெண்டும் பண்ண போகிறோம். எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டுக்கு மட்டும். அப்படி பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ 5/2 இன்டூ 2. ஓகேவா? மல்டிப்ளை அண்ட் டிவைட், ஆல்ரெடி அங்கே ஒரு 2 இருக்குது. சரியா? ப்ளஸ் 5/4 தி ஹோல் ஸ்கொயர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம், இதில் பண்ணிக்கலாம். இதில் வந்து 5 ஸ்கொயர் 25, 4 ஸ்கொயர் 16, இங்கே மைனஸு 3/2. ஓகேவா? மைனஸ் பின்னாடி கொண்டு போயிருக்கேன், வேறு ஒன்றும் பண்ணல. இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள், நமக்கு இங்கே 5/4 வந்துருச்சு. 5/4 தி ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ a இருக்குது, b இருக்குது, 2ab பாயிண்ட்டு வந்திருக்கு. a ஸ்கொயர் b ஸ்கொயர் 2ab. a வந்து எக்ஸு, b வந்து 5/4. ஓகேவா? அப்போது நம்ம பாயிண்ட் வந்து a வந்து எக்ஸு, b வந்து 5/4. ஓகே, இப்போ இதை நம்ம ஈஸியாக ஃபார்முலா a + b தி ஹோல் ஸ்கொயரில் போட்டுடலாம். அப்போது x + 5/4 தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 16 எடுக்கலாம். இங்கே 25 அப்படியே இருக்கும். இங்கே 2 இருக்குது. 2 கூட 8 மல்டிப்ளை பண்ணால் 16 இல்லையா? ஸோ அப்போ 8 கூட 3 மல்டிப்ளை பண்ணுறோம், 24. அப்போ ஆன்சர் வந்து 1/16 வருது. அகைன் நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயரை ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போது x + 5/4 இஸ் ஈக்குவல் டு whole root of 1/16, that means 1/4. சரியா? அப்போது இந்த 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கோங்க, மறந்துடாதீங்க. அது போடலைன்னா நமக்கு ஆன்சர் 2 கிடைக்காது, 1 தான் கிடைக்கும். சரியா? ஸோ இந்த 5/4 அந்தாண்ட போச்சுன்னா நமக்கு மைனஸ் ஆகும். ஸோ இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/4 இருக்குது, மைனஸ் 5/4 இருக்குது. ஓகே, இப்போ ப்ளஸ் பாருங்கள், நான் இங்கே ஒரு மிஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து என்ன வந்திருக்கணும், மைனஸ் வந்திருக்கணும். சாரி, நான் ப்ளஸ் போட்டுட்டேன் போடுற அவசரத்தில். அதாவது இங்கே பாருங்கள், மைனஸ் 2ab தானே இருக்குது. அப்போ a - b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தானே. ஸோ இங்கே மைனஸ். ஓகேவா? அப்போ மைனஸ் இந்தாண்ட வரும்போது ப்ளஸ் ஆகிடும்.
சரியா? ஸோ நம்ம அவசரமாக போடும்போது எல்லாருக்கும் கேர்லெஸ் வர்றது தானே. ஸோ நீங்கள் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஸோ இப்போ இது நம்ம போட்டோம் அப்படின்னா +1/4 + 5/4 போட்டோம்னா எல்சிஎம் ரெண்டுக்கும் சேமாக தான் இருக்குது. 5 + 1 6 கிராஸ் பண்ண முடியும். ஸோ 3/2. அப்போ ஒரு வேல்யூ வந்து 3/2ன்னு கிடச்சிருக்கு. அதுவே -1/4 போட்டோம்னா +5/4 is equal to 4 தான் டினாமினேட்டர். அப்போ -1 + 5 போட்டோம்னா 4/4 is equal to 1. அப்போ எக்ஸுக்கு வந்து நமக்கு ரெண்டு வேல்யூமே கிடச்சிருச்சு. ஒன்று 3/2, ஒன்று 1. ஓகேவா? நம்ம கொஸ்டினில் வந்து சொல்லிடுவாங்க அவங்களே கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடை யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் கம்பல்சரியாக இந்த மெத்தடை எடுத்து பண்ணி தான் ஆகணும். அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஸ்ப்ளிட் இன் தி மிடில் டேர்ம் போட்டு ஃபைன் பண்ணிங்கன்னா நமக்கு ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டாங்க. சரியா? ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இல்லை இன்னொரு சம் ஒன்று போடலாம். இந்த சம் பாருங்கள், ரொம்ப முக்கியமான சம்மு. நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸில் நான் பார்த்துருக்கேன். சால்வ்னு கொடுத்து x is equal to 1/2 minus 1/2 minus 1/2 minus x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு வந்து எக்ஸோட வேல்யூவை ஃபைன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஈக்குவேஷனை நம்ம இதில் ஃபைன் பண்ணணும். சரியா? நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. இந்தாண்ட எக்ஸ் இருக்குது, நாட் 0. சரியா? இப்போ நம்ம இதை போட ஆரம்பிக்கலாம். எப்படி போடலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கீழ் ஸ்டெப்புக்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். அப்போ மேல் ஸ்டெப் நமக்கு அப்படியே இருக்கட்டும். நம்ம பாயிண்ட் என்ன இருக்குது? 1 இருக்குது, டிவைடட் பை இருக்குது 2 மைனஸ் அகெயின் 1 பை இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். சரியா? எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன ஆகும்? நமக்கு இங்கே 2 மைனஸ் எக்ஸ் தான் எல்சிஎம் ஆகும். அப்போது 2 into 2 minus x minus 1 be divided by 2 minus x. இல்லையா? எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு பாயிண்ட்டு. ஸோ நம்ம பாயிண்ட் பிரகாரம் இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 1 அப்படியே இருக்குது மேலே. இப்போ இதில் போட்டோம்னா 2 மைனஸ் இதில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1/2 2 are 4 மைனஸ் 2x மைனஸ் 1 டிவைடட் பை 2 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? இப்போது இதில் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை மட்டும் பாருங்கள். இங்கே 1/4 மைனஸ் 2x மைனஸ் 1 இருக்குது, டிவைடட் பை 2 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது இல்லையா? இந்த பாயிண்ட்டை நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது இங்கே போயிடும். சரியா? அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ 1 இருக்குது நம்மகிட்ட, அப்போது 2 அப்படியே இருக்குது, மைனஸ் இப்போ இந்த 2 மைனஸ் என்னாச்சு? எக்ஸ் என்னாச்சு? இங்கே வந்துருச்சு. சரியா? பாயிண்ட் ஓகேவா? அடுத்தது வந்து திரும்பியும் கீழே என்ன இருக்குது? 2 மைனஸ் 2x இருக்குது, 4 மைனஸ் 1 3. ஸோ 3 மைனஸ் 2x. சரியா? இப்போ திரும்பியும் இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம் இந்த பாயிண்ட்டுக்கு. அப்போது எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 1 அப்படியே இருக்குது. இப்போ போட்டோம்னா எல்சிஎம் என்ன ஆகும்? 2 இன்ட்டு இந்த மல்டிப்ளை அப்படியே போயிடும். 3 மைனஸ் 2x மைனஸ் 2 மைனஸ் எக்ஸ். நல்லா நோட் பண்ணிக்கோங்கப்பா. இந்த மைனஸ் வெளியே இருக்கணும், ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கணும். ப்ராக்கெட்டில் நம்ம பாயிண்ட் வந்துடணும். சரியா? பை 3 மைனஸ் 2x. இப்போ என்ன ஆகும் நமக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த 3 மைனஸ் 2x எங்கே போகும்? கரெக்ட். இது வந்து நமக்கு இங்கே வந்துடும். சரியா? அப்போது இந்த இடத்துல 3 மைனஸ் 2x மேலே வந்துருச்சு நமக்கு நியூமரேட்டருக்கு. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? 2 3 are 6 மைனஸ் 2 2 are 4 4x. இங்கே மைனஸை நம்ம உள்ளார மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே எக்ஸுக்கு ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி எக்ஸ் டேர்ம் இருக்குது. 1ம் இல்லை 0வும் இல்லை, எக்ஸ் இருக்குது. சரியா? ஸோ இப்போ இதை நமக்கு பண்ணோம் அப்படின்னா 3 மைனஸ் 2x. இந்த பாயிண்ட் என்ன ஆகும்? 4x மைனஸ் 4x ப்ளஸ் எக்ஸ் வந்து நமக்கு மைனஸ் 3x. 6 மைனஸ் 2 நமக்கு ப்ளஸ் 4 வந்துடும் இல்லையா? இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. ஏன் நான் திருப்பி இங்கே ஒரு எக்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன்னா இப்போ நம்ம இது இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரியா? மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? நமக்கு கிராஸ் மல்டிப்ளைக்கு போச்சு அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 3x ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 2x. ஓகேவா? அப்போது நமக்கு எக்ஸ் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அங்கே ஃபார்ம் ஆகணும். அப்போது மைனஸ் 3x இன்ட்டு எக்ஸ் போட்டோம்னா மைனஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் 4x. இதெல்லாம் இந்தாண்ட கொண்டு வந்துடலாம். மைனஸ் 3 ப்ளஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ தான் நமக்கு இந்த இடத்துல ஒரு 0 வந்திருக்கு. சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து மைனஸை ரிமூவ் பண்ணணும். இங்கே நீங்கள் பார்த்தோம்னா 4x இருக்குது, இங்கே 2x இருக்குது, ரெண்டும் ஆடில் இருக்குது. ஸோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் 3x ஸ்கொயர்
plus 6x minus 3 is equal to 0 இல்லையா? இப்போது நான் மைனஸ் ரிமூவ் பண்ணணும். அதே சமயம் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட்டாக மூணுமே வந்து நமக்கு 3 டேபிளில் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ அப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக -3ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு மைனஸும் கிராஸ் அவுட் ஆகிடுமா? அப்போது பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x + 1 இஸ் ஈக்குவல் டு 0. சரியா? இதுதான் நம்மளோட பாயிண்ட். இப்போ நமக்கு பாயிண்ட் இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். இதை வச்சு திரும்பி நம்ம எக்ஸ் சொல்லணும். எக்ஸ் எப்படி சொல்வீங்க? ஸ்பிளிட்டிங் தி மிடில் டேர்ம். ரொம்ப சிம்பிள். 1 தான் நம்மளோட ஃபேக்டரு. 1க்கு தான் நம்ம ஃபேக்டர் எடுக்கணும். ஆட் பண்ணால் -2 வரணும். ஸோ -1 -1 -1 × -1 +1 -1 ஆட் பண்ணால் -2. ஸோ x - 1x - 1x + 1 இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயரு காமன் எக்ஸை வெளியே எடுக்கிறோம். அப்போது x - 1 அகெயின் இங்கே அப்படியே x - 1 வந்துடணும். இதில் உள்ள மல்டிப்ளை பார்க்கும்போது நமக்கு பாயிண்ட் -1 வருது இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம பாயிண்ட் வந்து x - 1 அண்ட் x - 1 இஸ் ஈக்குவல் டு 0. ரெண்டுமே ஈக்குவலாக கிடச்சிருக்கு. தேர்ஃபோர் x இஸ் ஈக்குவல் டு 1,1. சரியா? ரெண்டு வேல்யூவும் நம்ம இப்போது ஃபைண்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சம் கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நார்மல் எல்சிஎம் தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே இருந்து மேலே போங்க. ஓகேவா? போட்டோம்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். முக்கியமான பாயிண்ட்டு ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்டு இருக்கக்கூடிய எக்ஸை மறக்கக்கூடாது. சரியா? ஏன்னா நிறைய பேர் இந்த எக்ஸை விட்டுட்டு போயிட்டா நமக்கு என்ன ஆகும்னு பாருங்கள். இங்கே எக்ஸ் ஸ்கொயரே நமக்கு மேக் ஆகாது. வெறும் எக்ஸில் தான் நிற்கும். நமக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனே வராது. லீனியர் ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். ஸோ நம்ம பாயிண்ட் அப்படியே தப்பாயிடும். சரியா? ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சம்ம அடுத்த வீடியோவில் போடலாம். தேங்க்யூ.